மக்களே இந்த டப்பால இருக்கிற சத்தி மெத்தரா சாப்பிடுங்கோ தெம்பாருங்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே, இன்றைக்கான காட்சி இங்க இல்ல, வாங்க ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன். முதல்ல நான் கையை தூக்கிக்கிறேன், ஏன்னா 2 நாள் வீடியோ போடாம உங்களுக்கு டொஃபி கொடுத்தேன். அதற்கு காரணம் சிறியதோ டிப்ரெஷனும் இன்னொரு வீடியோவும். அதுலயும் மேஜரான டிப்ரெஷன் என்ன தெரியுமா? 1000 இல்ல 2000 இல்ல 3500 4000 வார்த்தை. இது மத்த அசைன்மெண்ட் மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ற வீடியோவும் இல்ல, நம்மள டீப்பா திங்கிங் பண்ண வச்சுட்டாங்க. அதனால தான் அவசர கால கட்டளை கோரிக்கையின் படி 2 நாள் காட்சியை கட் பண்ணேன். இதுக்கு பிறகு காட்சியை கிறுக்குன்னு போட்டுற மக்களே. எங்கட காட்சிக்கு குரல் கொடுத்த செலிபிரிட்டி கியூட்டுக்கு நன்றிகள். இன்றைக்கு காட்சி அண்ணனின் 4ஆவது வாழ்க்கை இல்ல, அண்ணன் வாழ்ந்த வாழ்நாள்ல ஒரு காட்சியில ஒரு துண்டு. இந்த ஏரியாவுக்கு என்ட்ரி கொடுக்க போகல. அண்ணன் இவ்வளவு காலமா வாழ்ந்து வந்த வாழ்நாள்ல ஒரு 10 வருஷம் பின்னால பயணம் பண்ணணும். இப்ப பயணம் பண்ண முடியாது. நான் கற்பனையிலையாவது கிரியேட் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியா சொல்ல முடியும். அதனால நான் இந்த காட்சிக்கு வைக்கிற பேரு பழைய நினைப்பு. அந்த நேரத்துல நம்மளுக்கு பக்கத்தூட்ல இருக்கிறவங்க தான் பக்கமான நண்பர்கள். தட் டைம் நாங்க 3 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது, எங்கட உமாவை தவிர. அப்பெல்லாம் நாங்க கடா பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு ஒரே காரணம் திஸ் தண்ணீர் ஏரியா. அப்ப ஒரு காலத்துல பக்காவா போலீஸ் பண்ண புது ஷூ மாதிரி பலப்பலாம் நிக்கும். ஆனா இப்ப நம்ம மனித சமூகம் பல்வேறு யூசேஜுக்கு யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த பழைய 10 வருஷ காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிக்கிறாங்க இதுல நிறைய அன்வான்ட் தண்ணியை மிக்சிங்ல விடுறாங்க. ஆனா அந்த நேரம் எல்லாம் நம்மளுக்கு அதை பத்தி ஐடியாவே இல்ல. நல்லா வந்து கிட்டுன்னு ஆடுவோம், நல்லா குளிச்சோம், அப்புறம் குடிச்சமும் தான் போல. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதுல குட்டி சைஸ்ல படா சைஸ்ல நிறைய மீன்கள் மிங்கலா வைக்கிட்டு. அந்த நேரம் அதை உம்மட சோழன் எடுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ள தாட்டி மீனை பிடிப்போம். மீனை பிடிக்கிற என்ற பேர்ல இந்த தண்ணியில இருந்து எடுத்துட்டு போயிட்டு டெப் தண்ணியில போட்டு வளர்ப்போம். ஆனா அடுத்த நாள் செத்துரும். ஆனா போன வருஷம் ஐடியா மாத்திட்டு மீன் பிடிச்சி வளர்க்கறத விட்டுட்டு மீனை பிடிச்சி பொறிச்சு தின்ட்டோம். ஆதாரத்தோட தான் மக்களை பேசுறேன். இது பிடிச்சது, இது பொறிச்சது. ஆனா உண்மையில சொல்றேன், டேஸ்ட்ல நவதானியமும் நவசுவையும் 6 அறுசுவையும் நடனம் ஆடுது. இத மாதிரி திருவிளையாடல் தில்லாலங்கடி லக்கி பாஸ்கர் வேலை பார்க்க போகல தான் சரியா மம்மி பரம்போட என்ட்ரி கொடுப்பா. அப்படி மம்மி ஃபுல்லா வெரட்டிங் நாங்க ஓடிங் எவ்வளவு ஓடி போனாலும் கடைசியில வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்க போகல அடியை வாங்கி தான் ஆகணும். இதன் சுற்று வட்டாரத்துக்கு ஃபுல்லா வயலும் வயல் சார்ந்த காட்சிகளும் தான். கண்ணுக்கு சும்மா கிரீன் கலர்ல கிறுக்குன்னு இருக்கும். அதுல இருந்து ஒரே ஒரு அரிசியை பிச்சு உரிச்சு பார்த்தோன்னே என்ன அரிசின்னு சொல்ற அளவுக்கு பக்குவம் இல்ல நம்மளுக்கு. அன்றைய மாலை நேரத்தை முற்றுமுழுதாக அங்கே தான் கழிச்சோம் மக்களே. பழைய ஞாபகம் திருப்பி முட்டுதே, கண்ணீர் கொட்டுதே அப்படின்னு பாட்டு பிடிச்சு முட்டு என்ன செய்ய? எல்லாத்தையும் கடந்து போறதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா இறந்த காலத்தை திருப்ப ஞாபகம் மூட்டி கடந்து போறதும் ஒரு வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு வரம் தான். அந்த வகையில அண்ணனுக்கு மிச்ச நாளைக்கு போற ஒரு மஞ்சள் நிறத்துல ஒரு மாலை பொழுத மங்களகரமா கழிச்சதுல மன மகிழ்ச்சி. ஓகே மக்களே, பழைய நினைப்பு காட்சியை இதோட கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் மன மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட கிறுக்குன்னு இருங்க. அண்ணன் வழக்கமான வாழ்நாளோட நாளைக்கு வரேன்.